சுட்டறுத்தல். சுட்டு என்பதுக்கு சுற்றுணர்வு அப்படின்னு அர்த்தம். அந்த சுற்றுணர்வு நீங்கி வியாபக நிலையை பெறுவதை பற்றி சொல்லுகிறது இந்த பகுதி. அதனால் இதுக்கு சுட்டறுத்தல் அப்படின்னு பெயர் வைக்கிறோம். இங்கேயும் கூட பதிகம் முழுவதும் இந்த சுட்டறுத்தல் என்ற பொருள் கிடையாதுங்க. 8வது பாட்டில் தான் அந்த சுட்டறுத்தல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்கள்லாம் பக்தியும் வைராக்கியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பக்தியும் கூட என்ன, பக்தியினுடைய இயல்பை சொல்லி அத்தகைய பக்தி எனக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த பாட்டு எல்லாரும் கேள்விப்பட்ட பாட்டு. வெள்ளந்தாள் விரிசடையாய். இதுக்கெல்லாம் சொல்லு நயம் எழுதணும்னா அவர் கதிரேசன் செட்டியார்கிட்ட தான் போகணும். அது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். பொதுவாக பாட்டு தெரிஞ்சுக்கணும். வெள்ளந்தாள் விரிசடையாய். தாழ்தல்னா தங்குதல் அர்த்தம். தாழ்தல் சொல்லுக்கு தங்குதல். வெள்ளம் 1000 முகத்தால் பறந்து வந்தது. ஆனால் சடையினுடைய பெருமையை பார்த்தா அது ஒண்ணுமில்லாம போச்சு. சடையினுடைய ஒரு கூற்றிலே ஒரு சின்ன துளி மாதிரி அடக்கி கொண்டான் அவன் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அதான் அந்த தாழ்தல் என்ற சொல் விளக்குவது. வெள்ளந்தாள் கிரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே அப்படின்னு எல்லாரும் உன்னை புகழுவாங்க. புகழுபவர்கள் அன்புடையவர்கள். புகழை கேட்டவர்களுக்கும் அந்த அன்பு வரும். என கேட்டு எனவே என்று சொன்னவர்கள் வேற, கேட்டவர்கள் வேற. 2 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க. என்ன சொன்னாங்க? வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே. விடையாய் என்பதற்கு கருத்து தர்மமே வடிவாக இருப்பவன், தர்மத்தினுடைய உச்சியிலே அறியப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். சிவபுண்ணியம் இல்லாம உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. ஞானம் கிடைக்கிறதுக்கு அடிப்படை சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்தினால இருவினை உப்பு, இருவினை உப்புனால மலபரிபாகம், மலபரிபாகத்தினா சத்தினிபாதம், சத்தினிபாதத்துக்கு பிறகுதான் குரு உபதேசம், குரு உபதேசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வீடு பேரு. அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை தர்மம் தான். தர்மத்திலேயும் சிவதர்மம். அதான் விடையாய் விண்ணோர் பெருமானே என என்று மற்றவர்கள் உன்னை புகழ்ந்து பாட கேட்டு, அந்த கேட்ட அளவிலே இவங்களுக்கு உள்ளத்துல விருப்பம் மிகுந்து விட்டது. இப்படி இல்லாம செய்யாம கிடக்கிறவள தான் அந்த திருவம்பாவை பாட்டுல சொன்னது. வேட்ட நெஞ்சாய் அவர்களும் உருகுவார்கள். எப்படி? பள்ளந்தாள் உருகுணலில், பள்ளத்தை நோக்கி ஓடுகின்ற வெள்ளம் போல கீழ் மேலாக பதைத்து. அப்ப அந்த வேட்கை தோன்றுகிற பொழுது இன்னது செய்கிறோம்னு தெரியாதுங்க. செய்யாததை செய்வாங்க, செய்யறதை செய்யாம விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க, அப்படி என்னென்னோ பண்ணுவாங்க. கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க. இப்படி எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் உன்னுடைய திருவருளை பெறாமல் நிற்க நீ எனக்கு உன் திருவருளை தந்தாய், என்னை ஆண்டாய், என்னை ஆண்டாய்க்கு. இப்படி என்னை ஆட்கொண்ட உனக்கு நான் எவ்வளவு அன்புடையவனா இருக்க வேண்டும். அந்த அன்பு எனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதார். நெஞ்சு உருக வேண்டும், உடம்பு முழுவதும் நெஞ்சா இருக்க வேணும். அப்படி இல்லையே, இருக்கிறதே கொஞ்சம் தான் நெஞ்சுன்னு இந்த பகுதியில் காட்டுறோம். அது கூட உருகவில்லை. உள்ளந்தாள் நின்று உச்சியளவு நெஞ்சாய் உருகாதார். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதார். உடம்பெல்லாம் கண்ணாக, கண்ணிலிருந்து ஆனந்த வெள்ளம் வரணும். உடம்பெல்லாம் வராடி போனா போகுது, இருக்கிற இந்த 2 இடத்துல இருந்தாவது வரலாம் இல்லையா? அது கூட வரலையே அப்படிங்கிற கருத்து. உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதா. நெஞ்சங்கல்லாம் கண்ணினையும் மரமாம். மரமாம் என்பதுக்கு மரத்திலே இருக்கிற கண் அப்படின்னு. கண் என்பதுக்கு கணு. கண் என்ற சொல்லுக்கு கணுன்னு ஒரு பொருள் ஒண்ணுங்க. மரத்துல கணுக்கள் இருக்கும், அதுக்கும் கண்ணுன்னு பேர், இதுக்கும் கண்ணுன்னு பேர். அந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு என்ன வித்தியாசம்? இது அன்பினால் உருக வேண்டும், இது உருகவில்லைன்னா அந்த கண்ணு இந்த கண்ணும் சமம். அன்பினால் உருகினால் இந்த கண்ணு வேற, அந்த கண்ணு வேற. அதனால கண்ணினையும் மரமாம் தீவினை நேர்க்கி. இது காரணம் என்னன்னு கேட்டா, உன்னையும் குற்றம் சொல்லக்கூடாது, என்னையும் குற்றம் சொல்லக்கூடாது. நான் செய்த தீவினை இன்னும் இருக்குது, அதனால எனக்கு அன்பு விளையவில்லை. தீவினையை நேர்க்கி வினையிலே கிடந்தேனை. இவர் இருக்கடன் சொல்றார். இவர் பெத்தத்தில் இருக்கிறார் இல்லையா? பெத்தம் என்பது என்ன? வினை காரணமாக வருகிற பிறப்பு. வினையிலே கிடந்தேனை, அப்ப பிறப்பிலே கிடந்தவனை புகுந்து நின்று. புகுந்து நின்று சொல்லியிருக்கிறார். அவன் வெளியில இருந்து உள்ள போகல, அங்கேதான் இருந்துகிட்டு இருக்கிறான். வெளிப்படாம இருந்தான், இப்ப வெளிப்படுகிறான். புகுந்து நின்று போது வினையை விட்டு வெளியில வா. எப்படிங்க சாமி நான் கூட வர்றது? வினை கெட்டாதானே? அதுதான் நான் இருக்கிறேன். என் பேர் என்ன தெரியுமா? வினைக்கேடன். வினைக்கேடன் என்ன? வினையை கெடுப்பவன். வினையை கெடுப்பவன் ஆகி நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை வெளியில வான்னு கூப்பிடுறேன், நீ வர வேண்டியதுதானே. வினையிலே கிடந்தேனை, கிடந்தேனை கிடந்தவனாகிய என்னை அப்படின்னு அர்த்தம். புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல
இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு. சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு எம்பிரான் என்று சொல்லக்கூடிய தன்மை உடையவராக ஆனார். நாமும் கூட பெருமானை எம்பிரான் அப்படின்னு சொல்றோம். எம்பிரான்னா எனக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். எம்மை விட்டு பிரியாதவன் என்று சில பேர் பொருள் சொல்லுவாங்க. பிரான் என்பதுக்கு பிரியான் என்ற சொல் தான் பிரான் என வந்தது அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. ஆமா, தலைவன். இதுல என்னன்னு கேட்டா, அவன் எப்போ தன்னை அறிவித்து நம்மை அறிவிக்கிறானோ அப்பதான் அவன் தலைவனாக ஆவான், நாம் அடியவனாக ஆவோம். அவன் தன்னையும் அறிவிக்காம என்னையும் அறிவிக்காம இருந்தானா அவன் தலைவனாக போவதும் இல்லை, நான் அடியவனாக. ஏன்னா பொருள் இயல்பு உணர வேணும் இல்லையா? அவனுடைய இயல்பு உணர்ந்தாதான் அவன் தலைவன் என்பது அறியப்படும். என்னுடைய இயல்பு உணர்ந்தாதான் நான் என் அடியவன் என்று அறிய முடியும். அதனால இணையன் நான் என்று உன்னை அறிவித்து, இணையன்னா இத்தன்மை உடையவன், நான் இணையன் இத்தன்மை உடையவன் என்று உன்னை அறிவித்து என்னை ஆண்டாய்க்கு, உன்னால் ஆட்கொள்ளப்படும் தன்மை உடையவன் நான் என்று என்னை அறிவித்து. அங்க உன்னை அறிவித்துங்கிற பொழுதே என்னை அறிவித்து என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை அறிவித்து நீ என்னுடைய மகன், என்னுடைய போகமெல்லாம் உனக்கு உரியது, என்னுடைய போகத்தை பெற்று அனுபவிக்கின்ற உரிமை உனக்கு உண்டு அப்படின்னு ஆன்மாவை அறிவிக்க வேண்டும். ஆன்மாவை அறிவிக்கணும், இவனை அறிவிக்க வேண்டும். இவனை அறிவித்ததை பாட்டில் சொல்லி இருக்கிறார், ஆன்மாவை அறிவித்ததை பாட்டில் சொல்லலை. அப்ப நாம் அதை கூட்டிக் கொள்ள வேண்டும். இணையன் நான் என்று உன்னை அறிவித்து, இணையன் நீ என்று என்னை அறிவித்து, இணையன் நீ என்று என்னை அறிவித்து என்பது நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டிக்கொள். அதனால எம்பிரான் ஆனாய்க்கு, எம்பிரான் ஆனாய்க்கெனவே நான் அடியவனாக ஆன எனக்கு. அப்ப ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு கருத்து தொக்கு இருக்கிறது. தொக்கு மறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அது இன்னொரு சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க. இணையன் நான் என்று உன்னை அறிவித்து, இணையன் நான் என்று என்னை அறிவித்து, எம்பிரான் ஆனாய்க்கு உனக்கு அடியனாக ஆன எனக்கு. அப்படி ரெண்டு இடத்துலையும் பிரிச்சுக்கணும். இரும்பின் பாவை அணையனான். எல்லாரும் இந்த உடம்பு பூத காரியம், ஐம்பூதங்களின் காரியம் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படி நினைக்கல. இரும்பினாலதான் இந்த உடம்பை செய்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இரும்பின் பாவை அணையனான் ஆடேன், அலரிடேன், உலரிடேன், ஆவிசோரேன். உயிர் நீங்கின மாதிரி அவசமுற்று கிடக்கணும். ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு. நான் எப்படி மேலாக முடியும், நான் எப்படி உயர்வாக முடியும்? நான் ஆனவாறு, அந்த ஆமாறுன்னு மேல படிச்சோம் இல்லைங்களா, அதே தான். முறையோ நான் ஆனவாறு முடிவு அறியேன். இதனுடைய விளைவு என்னன்னு எனக்கு தெரியல. நீ ஆட்கொண்டாய், எம்பிரான் ஆனாய், நான் உனக்கு அடியனாக ஆனேன், என்னை இன்னான் என்று எனக்கு அறிவித்தாய். ஆனாலும் கூட அதன் விளைவாக என்ன நடக்க வேணும் அது நடக்கலையே. அலரிடேன், உலரிடேன், ஆவிசோரேன். இதனுடைய முடிவு என்ன? முடிவு என்ன ஆகும்? திரும்பவும் பிறப்பாகும். பெருமான் உபதேசம் பண்ணா அந்த உபதேசத்தின் விளைவாக அன்பு மிகுமானால் திருவடி கிடைக்கும். உபதேசத்தின் மிகுதியா விளைவாக அன்பு மிகவில்லை என்று சொன்னா பழையபடிக்கும் பிறப்பு தான் கிடைக்கும். அங்க போய் கூட திரும்ப கீழே இறங்கி வர்றவங்க உண்டுங்க. நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், இந்த ரெண்டுலையும் போனவங்க கீழே இறங்குவாங்க. ஏன்னா நின்மல சுழித்தி இருப்பாருங்க, அங்கதான் நான் தான் தலைவன், திருவருள் எனக்கு கருவிங்கிற எண்ணம் வந்துடும். அது வந்துட்டா கீழே இறங்கிடும். நின்மல துரியத்துக்கு போயிட்டா கீழே இறங்க வேண்டியதில்லை. அப்ப நின்மல துரியம், நின்மல துரியாது, அந்த ரெண்டு தான் முக்கியமான அவத்தை அப்படிங்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால உன்னை அறிவித்தாய், எம்பிரானானாய், என்னை அறிவித்தாய், அடியனாக ஆனேன். ஆனா இதனுடைய விளைவு உன்னிடத்துல உருக வேணுமே, அன்பு வேணுமே, அது இல்லையே. அலரிடேன், உலரிடேன், ஆவிசோரேன் முனைவனே முறையோ முடிவறியே முதல் அந்தம் ஆயினாய். நீ தான் எல்லாருக்கும் ஆதி அந்தம் ஆயிருக்கிறாய். உனக்கு ஆதி அந்தம் இல்லை, எல்லா பொருளுக்கும் நீ ஆதி அந்தம் ஆயிருக்கிறாய் என்று பெருமானுடைய லட்சணத்தை அதை சொல்லியிருக்கிறார். ஆயனான் மறையவனும் நீயேயாதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாகிய நாயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டு நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேன். ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன், இதுதான் என் பெருமையன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே. உனக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. நீ மறையவன். மறையவன் என்ன அர்த்தம்? வேதங்களை அருளியவன். ஆய நான் மறை, ஆய ஆகிய, பலவாக விரிந்து விளங்குகின்ற, பலவாக விரிந்து விளங்கிய அப்படின்னு அர்த்தம் பண்ணும். ஆய நான் மறையவனும் நீயேயாதல் அறிந்தும்.
உன்னை தவிர வேற யாரும் இல்லை, வேதங்களை அருளி செய்யும். பிரம்மா வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. நீ சொன்ன வேதத்தை தான் அவன் ஓதிக்கொண்டே இருக்கிறான். திருமாலை பற்றி ஒரு கதை உண்டு. வேதத்தை எல்லாம் யாரை கொண்டு கடலில் ஒழிச்சு வச்சுட்டாங்களாம். இவர் அன்னப்பறவையாக போய் அதை தூக்கிட்டு வந்தாராம். அப்படி ஒரு கதை உண்டு வைணவத்தில். பரிபாடலெல்லாம் பாடி இருக்கிறாங்க சங்க இலக்கியத்தில். சங்க காலத்தில் அந்த கதை இருந்திருக்குது. ஆனால் வேதங்களை அருளியவன் நீ, ஆன்மாக்களுக்காக அருளியவன் நீ. அவங்க 2 பேரும் ஆன்மா இருக்கும் தானே, அவங்களுக்காகவும் நீ தான் அருளி இருக்கிறாய். எனவே அவர்கள் மறையவன் என்று சொல்வது கூறியவர்கள் அல்ல. ஆயனான் மறையவனும். இன்னொரு கருத்து உண்டுங்க. தேவர்களுக்கெல்லாம் மறையவன் யாருன்னு கேட்டால் சிவபெருமான். அங்கேயும் கூட பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர அடையாளமெல்லாம் உண்டுங்க, மேலே உண்டு. அது புராணங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, புராணங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்ம இவர் கச்சியப் முனிவர் பாடியிருக்கிறார். திருமார்வன் முதலான தேவருக்கெல்லாம் மறையோன் சிவனே என்பது ஒரு வாய்மை மறை கரைந்தது உண்மை என்று உலகம் அறிய. வேதம் என்ன சொல்லிச்சான்? தேவர்கள் இருக்காங்க, அதில் இந்திரன் இருக்கிறான், பிரம்மா இவர் திருமால் அவர் தானே ராஜபரிபாலனம் பண்றவர். அது மாதிரி ஆயன இவன் இந்திரன் இருப்பான், வணிகர். அதில் சிவபெருமான் தான் எல்லாருக்கும் பிரம்மா, அது பிராமணன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ பிராமணன்னா எரியோம்புதல் வேணுமே, அது நடக்குதா அப்படின்னு கேட்டால் அதான் கையில் வச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் எரியோம்புதல் பத்தினி தான் கூட இருந்து செய்ய வேணும். உமையம்மை கூடவே இருக்கிறாரு. இப்படி கொண்டு வந்து கச்சியப் முனிவர் அதை முடிச்சிருக்கிறார் பேரூர் புராணத்தில். ஆமாம் ஆமாம். அதாவது வேள்வியை தர்மபத்தினி உடன் இருக்கத்தான் செய்ய வேணும். தர்மபத்தினி இல்லாமல் தர்மபத்தினி உடன் இல்லாமல் கோவிலில் பூஜையே பண்ணக்கூடாதுங்க. கல்யாணம் பண்ணிக்காதவன் கோவிலில் சந்நிதியில் போய் பூஜை பண்ணக்கூடாது. அதாவது கோவிலில் 2-3 முறை உண்டுங்க. அதாவது அந்த கோவிலில் அன்றைய பூஜை முறை ஸ்தானிகம்னு சொல்லுவாங்க. அது அந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகிருக்கணும், ஆச்சாரிய அபிஷேகம் ஆகிருக்கணும், இவ்வளோ ஒன்றும் கொடுப்பாங்க. மற்றவங்களாம் சும்மா போவாங்க, வருவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, கற்பூரம் காட்டுவாங்க, தட்டத்தில் பணம் போட்டால் எடுத்துக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்தானிகம் அப்படிங்கிறது, அந்த உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இருக்கும். திருவிழாப்பணத்தில் தர்மி பணத்துக்கு ஆசைப்பட்டான். பணம் வேணும்னு கேட்டதில் அவங்க எத்தனை காரணம் சொன்னான். அதில் ஒரு காரணம், கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தானே நான் உன்னை பூஜை பண்ணுறதுக்கு உரிமை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்களே, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் இல்லை. இந்த ராஜா ஏதோ ஒரு பரிசு அறிவிச்சிருக்கிறாரு, ஒரு பாட்டு கிடைச்சா அந்த பரிசு தொகை கிடைக்கும், அதை கொண்டு நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டால் பூஜை பண்ணுறதுக்கு உரிமை கிடைக்கும் அப்படிங்கிறான். அதனால் திருக்கோயில்களில் திருமணமாகாத அர்ச்சகர்கள் அந்த ஸ்தானிகம்ங்கிற உரிமை பெற்று உள்ளே போய் பூஜை பண்ண முடியாது. கேட்டு பாருங்க, அவங்களுக்கே தெரியும், அர்ச்சகர்களுக்கே தெரியும். இங்கே என்ன மறையோன் திருமார்வன் முதலான தேவர்களுக்கெல்லாம் மறையோன் சிவனே என்பது ஒரு வாய்மை மறை கரைந்தது. வேதம் சொல்லிச்சு, இந்த வாய்மையை வேதம் சொல்லிச்சு. அது உண்மைன்னு உலகமெல்லாம் அறிய வேணுமே. அதுக்காக என்ன பண்றாரு, முத்தி மறுவாரும் குழல் உமை பத்தினி வளர்ப்ப இடக்கையில் வயங்க ஏந்தி பெருவாழ்வு தர அரசம்பலத்தாடும் பேரொழியை பேணி வாழ்வாம். அரசம்பலவாணர் துதி இந்த பாட்டு. அது மாதிரி ஒரு மறையவன். இந்த இடம் அந்த மறையவன், ஜாதி மறையவனை சொல்லலை. இங்க மறையவன் என்பது வேதம் சொன்னவன் அப்படிங்கிற பொருள்ல வருது பாருங்க. ஆயனான் மறையவனும் நீயே யாதல் அறிந்து. அப்ப நீ வேதங்களை சொல்லவன் ஆகினால உயர்ந்தவர்களே மிக உயர்ந்தவன். நானோ கீழானவனிலே மிகவும் கீழான். நாயினேன் கடையனேன் நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும் அப்படின்னு வச்சுக்கணும். கண்டும் நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். நீ மறையவன், நான் கடையன். கடையன் என்பது ஜாதி பேர் மாதிரி வந்துருங்க. உழைத்தியர் இருக்கிறாங்கல்ல, 4ஆம் வருணத்தார், அவர்களுக்கு கடையர் கடைசியர்னு பேர். நீ முதல் வரணும் மறையவன், நான் கடைசி வரணும் கடையவன். அந்த கருத்தில் இங்கே சொல்லலை, அந்த சொற்போக்கு அப்படி அமையுது. நான் கடையவனையும் ஆதலை நோக்கி கண்டும் நான் உனக்கு அன்பன் என்று சொல்லுகின்ற தகுதி இல்லாதவன், இருந்தாலும் சொன்னேன். அதை சொன்னதுக்காக நீ என்னை ஆட்கொண்டாய் போல். நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். இன்னொரு சந்தேகம், உனக்கு அடியார்கள்னு ஒருத்தரும் கிடைக்கல போல் இருக்குது. ஏதோ இவன் ஒருத்தன் கிடைச்சான், இவனையாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டியோ. அடியார் தாம் இல்லையே. அப்புறம் ஒரு யோசனை, இல்லாட்டா உனக்கு என்ன குறை? நீ தான் எல்லாம் சர்வ திருப்தன்னு பேர் இறைவனுக்கு. அடியார்கள் இல்லாத இறைவனுக்கு ஒரு குறையா? அந்த குறைக்காக என்ன நீ ஆட்கொள்வாயா? அப்படியும் கொள்ள மாட்டாயே.
அடியார் தாம் இல்லையே, ரெண்டு கருத்தில் வருது. அடியார் இல்லை அதனால என்ன ஆட்கொண்டாய் போதும், அடியார் தாம் இல்லையே என்னை ஏன் ஆட்கொள்ள வேண்டும், உனக்கு ஒரு அடியார் இல்லாவிட்டா என்ன குறைஞ்சி போனது, நீ சர்வதிருப்தன். அடியார் தாம் இல்லையே அன்றே அடியார்தாம் இல்லையாகையினாலே ஆட்கொண்டாய் என்று நினைக்காம, நான் உனக்கு அன்பன் என்று சொன்னதனாலே ஆட்கொண்டாய் என்று நினைக்காம வேறொரு காரணம் சொல்லலாமோ? மற்றோர் பேதையேன் பேயேன் நாயேன், இதுதான் நின் பெருமை. நீ அதாவது மிகவும் கடையராயிருப்பவை ஆட்கொள்வதுதான் உனக்கு பெருமை. அந்த கருதி நீ என்னை ஆட்கொண்டாய். அப்ப என்னை ஆட்கொண்டதுக்கு காரணம் எந்த தகுதியும் இல்லை. நீ ரொம்ப உயர்ந்தவன், நான் ரொம்ப தாழ்ந்தவன், கடையவன். என்னை நீ ஆட்கொள்வதற்கு தகுதி இல்லை. ஏன் ஆட்கொண்டாய்? அடியார் இல்லாதனால் ஆட்கொண்டாயா? இல்லாவிட்டா போகட்டுமே, அதனால என்ன குறை? அப்போ வேறு காரணம் இருக்கணும். அன்றி மற்ற ஓர் பேதையேன் பேயேன், இதுதான் நின் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறோம். இப்படி ஆட்கொள்வதுதான் உனக்கு பெருமை. இந்த பெருமையை நான் எந்த சொல்லால் சொல்லி பாடுவேன், எந்த சொல்லால் சொல்லி புகழ்வேன், என் சொல்லி பேசுகிறேன். பேசில் தாம் ஈசனே எந்தாய், பேசில் என்பதான் பொருள், அங்கே தாம் என்ற பொருள் இல்லை. எந்தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி. பூசில் தான் உடம்புக்கு ஏதாவது பூச வேணும்னு ஆரம்பித்தா திருநீர் தான் பூசுவாங்க. பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி போற்றி எம்பெருமானே என்று பின்றா நேசத்தால், பின்றாத பின்னிடாத தாழ்ந்து நிற்காத நேசம், உயர்ந்த நேசம், உறைவற்ற நேசம், பின்றா நேசத்தால் பிறப்பு இறப்பு கடந்தார் தம்மை ஆண்டானே. அப்போ இறைவன் அடியாரை ஆட்கொள்ள வேண்டும்னா அவங்க என்ன பண்ண வேணும்? எப்பொழுதும் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்று பேசிக்கொண்டு போகணும். திருநீர் நிறைய பூச வேண்டும். அப்படி பூசினவர்களை அவன் ஆட்கொள்வான். இந்த ரெண்டும் பின்றா நேசத்துக்கு அடையாளம். பின்றுதல் அப்படிங்கிறது பிற்படுதல் அர்த்தம், தாழுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ முனைத்து நிற்கின்ற நேசம், அன்பிலே மிகவும் முற்பட்டு நிற்கின்ற பின்றா நேசம். அதனாலே அவள் பிறப்பு இறப்பை கடந்தவராக ஆவார்கள். அப்போ பிறப்பு இறப்புக்கு அஞ்சினவர்கள். இவர் சொன்னார், நான் பிறப்பு இறப்புக்கு அஞ்சினவன் இல்லை அப்படின்னு சொல்லி. பிறப்பு இறப்பு கடந்தவர்கள் அவரை நீங்கள் ஆட்கொண்டாய். பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டாய் ஆண்டானே. அவா வெள்ள கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணந்தான். அவா வெள்ள கல்வனேனான என்னை நீ ஆட்கொண்ட வண்ணந்தான் அந்தோ இறக்கத்தக்கதாக இருக்குது. அதாவது தகுதியில்லாத என்னை நீ ஆட்கொண்டாய், அது மிகவும் இறக்கத்தக்கதாக இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை ஆட்கொண்ட பெருமையை சொன்னார். வண்ணந்தான் சேயதென்று வெளிதே என்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய். இந்த பாட்டில் தேவர்கள் எல்லாம் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு சிவபெருமானுடைய நிலைமை என்ன, தன்மை என்ன அப்படின்னு ஆராய போந்தாங்களாம். முதல்ல நிறத்தை பற்றி பேசலாம் ஐயா அப்படின்னு எடுத்துட்டாங்க. வண்ணந்தான் அப்படின்னு ஆரம்பித்தான். ஒருத்தன் சேயதுன்னா, ஒருத்தன் என்னதான் அன்றுன்னா, இன்னொருத்தன் வெளிதே அப்படின்னு கேட்டான், இன்னொருத்தன் அன்று அப்படின்னு. பின்ன என்ன தெரியல. வண்ணந்தான் சேயதென்று நேராக அர்த்தம் பண்ணா வண்ணந்தான் சேயதென்று வெளிதே என்று. அதே ஒரே நடையாக வச்சு ஒரே ஆடலாக வச்சுங்க. வண்ணந்தான் சேயது ஒருத்தன் கேள்வி, பதில் அன்று, வெளிதே அன்று. சரி நேரத்தை விட்டுருங்க. அவன் ஒருத்தனா பல பேரான், அநேகன் ஏகன். ஒருத்தன் அநேகன்னு சொன்னான், ஒருத்தன் ஏகன்னு சொன்னான். அட அதுவும் சரியாக வரல. அடுத்தது அவன் ரொம்ப பெரிய கனமான பொருளா, ரொம்ப சாதாரண சின்ன பொருளா அப்படின்னு கேட்டான். சின்ன பொருளாக ஒருத்தன் அணு, இன்னொருத்தன் சொன்னான் அணுவில் இறந்தாய் என்று. அப்போ அவனுடைய வண்ணத்தையும் அறிய முடியவில்லை, அவன் பொருளால் ஒன்றா பலவா என்பதையும் அறிய முடியவில்லை. அவன் பொருள் தன்மையால் கனமான பொருளா நொய்மையான பொருளா பெரிய பொருளா சிறிய பொருளா என்று அறிய முடியவில்லை. தேவர்களாலே அறிய முடியவில்லைன்னா மனுஷன் எப்படி அறிவான்? ஆனால் நீ எனக்கு எல்லாவற்றையும் அறிவித்தாய். இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உன்றன் வண்ணந்தான் அது காட்டி. அது என்பது பொருள் இல்லை, வண்ணந்தான் காட்டி. வண்ணம் காட்டின்னு அர்த்தம். தான் என்பதுக்கும் பொருள் இல்லை, அது என்பதுக்கும் பொருள் இல்லை, செய்யுளுக்காக வர்றது. வடிவு காட்டி
சிவபெருமான் என்ன நிறம் உடையவன்? அடியார்களுக்கு தெரியும், மாணிக்க நிறம் உடையவன். அந்த மாணிக்கம்தான் பளிங்குக்கு தன்னுடைய நிறத்தை கொடுக்கக்கூடியது. ஆன்மா பளிங்கு, சிவம் மாணிக்கம். சிவத்தை அடைந்த ஆன்மாவுக்கு சிவத்தின் குணங்கள் வழங்கும். மாணிக்கமணியை அடைந்த பளிங்குக்கு மாணிக்கமணியின் நிறம் வழங்கும். இதுதான். எனவே உபதேசத்தால், உபதேச ஞானத்தால் சிவபரம்பொருளின் தன்மை அறிந்தவன் சிவபரம்பொருளை மாணிக்கமணியாக அறிவான். வண்ணந்தான் அது காட்டி, வடிவு காட்டி. வடிவு காட்டினா என்ன? அவன் ஏகன். ஏகனாயிருந்தே எல்லா பொருளிலும் கலந்துருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஒவ்வொரு சிவம் இல்லை, ஒரே சிவம் தான் எல்லாத்திலையும் கலந்துருக்கு. அதனால வடிவு காட்டி. மலர்கடல்கள் அவை காட்டி, திருவடி ஞானத்தை கொடுத்தான். மலர்கடல்கள் அவை காட்டி. அப்போ அவங்க என்ன அறியவில்லை? வண்ணம் அறியவில்லை, ஒருவனா பலரா என்பதை அறியவில்லை, அணுவா மகத்தா என்பது அறியவில்லை. திருவடியை காட்டினான். திருவடியை காட்டினா என்ன அர்த்தம்? அதுக்கு மிகவும் நுண்ணியன், சூக்குவமானவன், அதிசூக்குவமானவன் என்பதை காட்டி ஞானம். ஆமாம், திருவடி என்பது ஞானம். ஞானம் என்பது அதிசூக்குவம். ஆன்மாவினுடைய ஞானம் தூலம். பாசத்துக்கு ஞானம் கிடையாது, ஆன்மா ஞானம் உண்டு, அது தோல ஞானம். சிவத்தினுடைய ஞானம் சூக்கும ஞானம். அப்போ சூக்குமம் என்பதை காட்டினான். அவங்க அணுவா மகத்தான்னு தெரியாமல் இருந்தாங்க. அதான் அங்கே 3 சொன்னோம் இல்லைங்களா? அந்த 3 அப்படியே இங்கே சொல்லணும். வண்ணந்தான் அது காட்டி, வடிவு காட்டி, மலர்கடல்கள் அவை காட்டி. வண்ணந்தான் அது காட்டி என்பது தெளிவாக தெரியுது. வடிவு காட்டி என்பதில் ஒருவனா பலவா அப்படிங்கிறது சரியாக தெரியுது. மலர்கடல்கள் அவை காட்டி என்பதில் சரியாக தெரியாது. அது எதுக்கு விடை? அணுவா மகத்தா அப்படிங்கிறது. அணுவா மகத்தா என்பதில் அதை தூலமா சூக்குமமா என்று ஆக்கிக்கொண்டு, சூக்குமம் சிவத்தினுடைய ஞானம், சூக்குமம் ஆன்மாவினுடைய ஞானம், தூலம். சூக்குமம் தூலத்தை இயக்கும். அப்போ ஆன்மாவுடைய ஞானத்தை சிவத்தினுடைய ஞானம் இயக்கும். அப்படி மலர்கடல்கள் அவை காட்டி வழியற்றேனை. வழியற்றேன் என்பது உய்யும் வழி அறியாதவனை, உய்யும் வழி இல்லாதவனை திண்ணந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய். திண்ணமாக ஆட்கொண்டாய், அங்கே கூட்டிக்கணும், நிச்சயமாக ஆட்கொண்டாய். எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. என் சொல்லி சிந்திக்கேனே என்பதை என் சொல்வேன், என் சிந்திப்பேன் அப்படின்னு நடப்பான். என்ன சொல்லி புகழ்வேன். சரி, சொற்களால் புகழ முடியாது, மனதால் நினைக்கலாம் இல்லையா? என்னவென்று நினைப்பேன், நினைக்கவும் முடியவில்லை, சொல்லவும் முடியவில்லை அப்படின்றத தன்னுடைய நிலைமையை அங்கே சொல்லுகிறார். இதில் பெருமானுடைய வண்ணம், வடிவு, ஞானம் இவற்றை இவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் இவருடைய ஞானம் என்னாச்சு? வியாபக ஞானமாக ஆச்சு. அப்போ சுற்றுணர்வு அற்ற நிலை என்பது இங்கே 5வது பாட்டிலே வந்துட்டு இருக்க. அதை 8வது பாட்டில் இன்னும் விரிவாக சொல்கிறார். அங்கே போய் பார்த்து கொள்ளலாம். சிந்தனை நேர்ந்தனக்கு ஆக்கி, நாயினேந்தன் கண்ணினைந்தன் திருப்பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கேயாக்கி, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, உன்னை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற சொல்லையே என்னுடைய வாக்கின் தொழிலாக நான் கொண்டிருக்கிறேன். இதுதான் திருவாசகத்துக்கு பேர், மணிவாசகம். சிவபெருமானை பற்றி பேசுகிற வாசகமெல்லாம் மணிவாசகம். அந்த மணிவாசகத்தை இவர் பேசினார். இவருடைய வாக்கிலே இருந்து அதுதான் வந்தது. ஆகினால் அது திருவாசகமாக ஆயிற்று. வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலன்களார வந்து ஏனை ஆட்கொண்ட விச்சை மாலம், உள்ளே புகுந்த விச்சை மாலம் அது பெருங்கடலே. ஐம்புலனார வந்தனேன்னு ஒரு பாடம், ஐம்புலனார வந்தனை என்று ஒரு பாடம். வந்தனை என்று சொன்னால் வந்தாய் என்று முற்றா வைத்துக் கொள்ள வேணும். வந்தனைன்னு சொன்னால் வந்து என்னை ஆட்கொண்டு என் உள்ளே புகுந்த கடல். விச்சை மால் அமுத பெருங்கடல். விச்சை வித்தை, மால் என்பது பெரிய அமுதமயமான கடல். ஞானமயமாய் அமுதமயமாய் இருக்கின்ற பெரிய கடல். விச்சை மால் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே. சிவபெருமானுடைய உருவம் முழுவதும் செந்நிறம். ஆனால் தாமரை மலர்களை ஒரு காடு போல குவிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதை போல அவருடைய வடிவம் இருக்கிறது என்பதற்காக செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே. தந்தனை வந்தனை யாருக்கு? தனியனேற்கு. இரண்டும் இலி தனியனேற்கு. இரண்டும் இலி தனியனேன் என்பதுக்கு 2 விதமாக உரை எழுதுறாங்க ஐயா. இம்மைக்கும் பயனில்லாமல் மறுமைக்கும் பயனில்லாமல் கிடக்கின்ற நான், அப்படி ஒரு பொருள்.
இன்னொரு பொருள் சத்தும் இல்லாத அசத்தும் இல்லாத இருக்கின்ற நான். சத்தும் இல்லாத அசத்தும் இல்லாததோர் தனித்தன்மையை உடையவன் நான். பொருளெல்லாம் சத்தாக இருக்கும் அல்லது அசத்தாக இருக்கும். நான் சத்தாகவும் இல்லை அசத்தாகவும் இல்லை. அப்ப என்ன உன்னுடைய தனித்தன்மை அப்படின்னு கேட்டா, எதனை சார்கிறேனோ அதனை பற்றி கொள்ளுகிற தன்மை. சத்தை சார்ந்தா சத்து, அசத்தை சார்ந்தா அசத்து. இப்படிதான் நமக்கு சூத்திரம் சொல்லுகிறது, ஏழாம் சூத்திரம். அதை இந்த பகுதிக்கு உரையா சொல்றவங்க உண்டு. இகமும் பரமும் அற்ற என்னை, நான் இந்த இக இன்பத்துக்கும் தகுதியற்றவன், பர இன்பத்துக்கும் தகுதியற்றவன். அப்படி இருக்கிற எனக்கு திருவடி இன்பத்தை கொடுத்தாயே என்று சொல்லி 2 மில்லி தனியனேற்கு என்று அப்படி அர்த்தம் பண்றது உண்டு. தனியனேன் இந்த பாட்டு ரொம்ப நல்ல இலக்கிய சுவையுடைய பாட்டு. அதாவது உருவகம். பெரும் பிறவி பவ்வத்து, பிறவி பவ்வம் பிறவியாகிய கடல், எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு. அந்த பிறப்பில துன்பம், எவ்வம்னா துன்பம், அதான் அலை, அது இங்கேயும் அங்கேயும் தள்ளுது. எற்றுண்டு பற்றொன்றின்றி, பற்றுவதற்கு எந்த விதமான கலைகண்ணோ ஒரு ஓடமோ கட்டுமரமோ எதுவுமே ஒன்று கிடைக்கல. பற்றொன்றின்றி கனியை நேர் தோர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு. கால்னா காற்று. அந்த காற்று வேற, அலை ஒரு பக்கம் வீசி அங்கேயும் இங்கேயும் தள்ளுது. காற்று வீசுகிற பொழுது அந்த அலை இன்னும் வேகமாகி அங்கேயும் இங்கேயும் தள்ளுகிறது. காமவான் சுரவின் வாய்ப்பட்டு, அங்கே ஒரு சுறா மீன் இருந்தது, காமம் என்கிற சுறா. அதுக்குள்ள ஆகப்பட்ட பிறகு எப்படிடா பிழைக்க போறோம்ங்கிற நிலைமை வந்துட்டு, இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு புனை கிடைச்சது. அதுதான் திருவைந்தெழுத்து. 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே. ரொம்ப துன்பத்தில் கிடக்கிற பொழுது நமக்கு புனையாக உதவுவது திருவைந்தெழுத்து தான். திருநாக்கர சுவாமிகளுக்கு அந்த திருவைந்தெழுத்து தான் உதவிச்சு. அதனால அவர் பஞ்சாக்கர பதிகம் பாடி கரை சேர்ந்தார் அப்படிங்கிறது நாம் அவருடைய வரலாற்றை பார்க்குறோம். இவரும் காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இதை விட்டு மீளுவதற்கு வழி இல்லையே என்று நினைக்கிற பொழுது அவருக்கு ஒரு தெப்பம் கிடைச்சது. அந்த தெப்பம் தான் திருவைந்தெழுத்து. 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே, முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய். நான் புனையை பற்றி கொண்டேன், அதை பற்றி கொண்டும் கரைக்கு வர முடியல. ஒருத்தன் கரையை காட்ட வேண்டியதாக இருந்தது. நீ அங்கே நின்று கொண்டு ஒரு கரையை காட்டினாய். அது நல்ல வளப்பமிக்க கரை. ஆனால் அந்த கரைக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. இது எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு தெரியல, ஒரே மயமாக இருக்கு. அதனால முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய். ஆனால் நான் மூர்க்கன், எனக்கு இப்படி நீ ஆட்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு நல்ல இலக்கிய சுவையுடைய பாட்டு. இந்த பாட்டில் இருக்கிற உருவகங்கள்லாம் இன்னொரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. பிறவி பவ்வம், பவ்வம்னா கடல்னு அர்த்தம். எவ்வம் திரை, எவ்வளோனா துன்பம், பிறப்பில் இருக்கிற துன்பம், அது கடலில் இருக்கிற அலை போல. காற்று மகளிர் தோர்வாயார். காமம் சுறா. புனை 5 எழுத்து, புனைனா தெப்பம். கரை முதல் அந்தம் இல்லாத இடம். கரை சேர்ப்பவன் சிவம். கடலில் அழுந்தி தத்தளிப்பவன் ஆன்மா. அங்கே மாணிக்கவாசகர் தன்னை சொல்றாரு. மாணிக்கவாசகர் சொன்னதெல்லாம் மாணிக்கவாசகர் வச்சுக்கப்படாது. காமம் சுறா, அதுக்கு மேலே தான் சொல்லிட்டுனா பிறவி பவ்வம், எவ்வம் திரை, காற்று மகளிர், காமம் சுறா, புனை திருவைந்தெழுத்து, கரை முதலந்தம் இல்லாத கரை, கரையை காட்டுபவன், கரையில் சேர்ப்பவன் பெருமான், கடலில் கிடந்து தத்தளிக்கிறவன் ஆன்மாக்கள். மாணிக்கவாசகர் தத்தளிக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அவர் திருவள்ளுவரை முழுவதும் உணர்ந்திருந்தார். நம்ம பொருட்டு தான் அதெல்லாம் காட்டுறார். கேட்டாரும் அறியாதான், யாரும் கேட்டு அறியாதவர். கேடொன்றில்லான் கிளையிலான், அவனுக்கு அழிவில்லை, அவனுக்கு சுற்றம் இல்லை, கேளாதே எல்லாம் கேட்டான். இந்த பாட்டு தானுங்க வியாபக ஞானத்தை சொல்றது. சிவபெருமானுடைய இயல்பு முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டு ஆரும் அறியாதான். சிவபெருமானை அறிய வேணும்னா சாஸ்திரங்களை கேட்டோ வேறு விதத்தில் கேட்டோ அறிய முடியாது. கேட்டு ஆரும் அறியாதவன். ஆரும் அறியாதவன் யாராலும் அறியப்படாதவன் அர்த்தம் பண்ணணும். யாராலும் கேட்டு அறியப்படாதவன். பின்ன எப்படி அறியலாம்? பெருமான் அருள்கின்ற உபதேசத்தினாலே அனுபவமாக அறியலாம். அவ்வளோதான கேட்டு அறிய முடியாது. தன்னின் வேறாக வைத்து கேட்டு அறிய முடியாது. கேட்டு ஆரும் அறியாதான்.
கேடொன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான். கேளாதே எல்லாம் கேட்டான் என்பது பிறர் அறிவித்தலின்றி தானே அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். கேளாதே, பிறர் உரைக்க கேட்காமல் எல்லாம் கேட்டான், எல்லாவற்றையும் தானே அறிந்தான். கேட்டான் என்பதுக்கு அறிந்தான் என்று மட்டும் அர்த்தம் பண்ணிக்கணும். கேளாதே, ஏன்னா அவனுக்கு சொல்லுவார் ஒருவரும் இல்லையே. சொல்லுவார் ஒருவரும் இல்லைங்கிறது அங்கே சொல்லி இருக்குதே. கிளையிலான், அவனுக்கு சுற்றமாக யாரும் இல்லை, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. எனவே யாரும் அவனுக்கு அறிவிக்க வேண்டியதில்லை. எனவே தானே அறிந்தவன். அப்போ பொருளை அறிவதில், பொருளினுடைய இலக்கணத்தை அறிவதில் படித்து அறிவது ஒன்று, கேட்டறிவது ஒன்று, உபதேசத்தால் அறிவது ஒன்று. படித்தறிவது கேட்டறிவது இவற்றெல்லாம் சிவத்தினுடைய உண்மை இயல்பை அறிய முடியாது. உபதேசத்தால் உண்மை இயல்பை அறியலாம். அப்போ அவனும் கேட்டுதான் அறிவானோ அப்படின்னு கேட்டா, அவனுக்கு சொல்றதுக்கு யார் இருக்கிறா? இருக்கிறதா அவன் ஒருத்தன் தானே. அவனுக்கு சொல்லுவதுக்கு ஒருவரும் இல்லை. எல்லாருக்கும் அவன் தான் சொல்லி இருக்கிறான். எனவே அவன் யாரிடத்திலும் கேளாதவன், யாரிடத்திலும் கேட்டு அறியாதவன். எனவே தானே அறிந்தான். என்ன கருத்து கடைசியில் சுருக்கமாக சொன்னா, ஆன்மாக்கள் உணர்த்த உணர்வது, சிவம் தானே உணர்வது, அவ்வளவுதான். கேளாதே எல்லாம் கேட்டான், நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான். நாட்டார்கள் விழித்திருப்ப, உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்கு தான் திருவருள் கிடைக்கும், நமக்கு தான் திருவருள் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பெருமான் என்ன பண்ணாரு? அவங்களெல்லாம் விட்டு இவருக்கு திருவருள் கொடுத்தார். அப்போ அந்த நாட்டார்கள் எல்லாம், அட இவருக்கு கிடைச்சிதா, இவருக்கு கிடைச்சிடுதா, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு இருந்தாங்க. அது சொல்ற, நாட்டார்கள் விழித்திருப்ப. அவன் பேன் விழிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நாட்டார்கள் விழித்திருப்ப எனக்கு அருள் கொடுத்தான். அது எது போல? நாயினுக்கு தவிசிட்டது போல. எந்த இடத்துலையும் சேர்க்க முடியாத ஒரு நாய், அதை ஒரு நடு இடத்துல கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஆசனமும் கொடுத்து அதில் உட்கார வச்சா எப்படியோ அப்படி. இன்னொரு விஷயம் இங்கே சொல்லிடுறேன். நாயினுக்கு தவிசிட்டுன்னு சில இடத்துல வரும், நாய் மேல் தவிசிட்டு என சில இடத்துல வரும். இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. நாயினுக்கு தவிசிட்டு என்று சொன்னால் ஒரு உன்னதமான ஆசனத்தை கொடுத்து உட்கார வைக்கின்ற தகுதி இல்லாத ஒரு நாய்க்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்கார வைத்தாற் போல என்று. அதாவது நான் அடியார்கள் கூட்டத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவன், என்னை அடியார்கள் கூட்டத்தில் இருக்க வைத்தாய். நாய் மேல் தவிசிட்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு நாயை கூப்பிட்டு வந்து அதுக்கு மேலே ஒரு அம்பாரியை போட்டு அந்த அம்பாரியில் போய் ஒரு ராஜாவை உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அப்படி. அம்பாரி எது மேலே வைக்கலாம்? யானையின் மேலே வைக்கலாம். ராஜா எதில் உட்காரலாம்? அந்த யானையின் மேல் இருக்கிற அம்பாரியில் உட்காரலாம். ஒரு நாயின் மேலே அம்பாரியை வைக்க முடியுமா? அம்பாரியை வச்சா அந்த அம்பாரியின் மேலே ராஜா வந்து உட்காருவானா? உட்கார மாட்டான். அதுபோல் எனக்கு திருவருளை உணர்த்தி, ஞானத்தை உணர்த்தி, அந்த ஞானத்தினாலே நீ ஆனந்தத்தை எனக்கு கொடுத்தாய். இப்போ அந்த 3 அடுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மணிவாசகர் ஒன்று, அவருக்கு உணர்த்தப்பட்ட ஞானம் ஒன்று, இந்த ஞானத்தினால் உடைந்த சிவானந்தம் ஒன்று. மணிவாசகர் தன்னை நாய் என்று கருதுகிறார். நாய் என்ற இழிந்த நிலையுடைய எனக்கு ஞானத்தை, திருவருள் ஞானத்தை கொடுத்தாய். அது என் மேலே அம்பாரி வச்ச மாதிரி. அந்த திருவருள் ஞானத்தினால் சிவானந்தம் விளைந்தது. அது அந்த ஞானத்தில் ஒரு பெரிய ராஜா வந்து உட்கார்ந்த மாதிரி. இதான் நாய் மேல் தவிசிட்டு, நாய்க்கு தவிசிட்டு. நாய்க்கு தவிசிட்டு கூறுபு 4ஆம் வேற்றுமை, அங்கே ஏற்றுக்கோடற் பொருள். நாய் மேல் தவிசிட்டு என்பது மேல் 7ஆம் வேற்றுமை உருவு, அது இடப்பொருள் வருது. இந்த 2 வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாய்க்கு தவிசிட்டு, நாயினுக்கு தவிசிட்டு, நாயினுக்கு தவிசிட்டாற் போல செய்து என்று அர்த்தம் பண்ணணும். நாயினேற்கே இந்த தவிசிடுதல் என்பது என்ன சொல்லியிருக்கான்? காட்டாதனையெல்லாம் காட்டி. காட்டினா அறிவித்துன்னு அர்த்தம். காட்டாதன இதுவரையிலும் அறிவியாதன அப்படின்னா என்ன? சிவம் ஆன்மாவுக்கு பெத்தத்தில் கண்மபோகத்தை அறிவிக்கிறது, விடயபோகத்தை அறிவிக்கிறது, அனுபவப்படுத்துகிறது. விடயபோகத்தை அறிவித்து அனுபவப்படுத்துகிற பொழுது சிவஞானத்தையோ சிவபோகத்தையோ அறிவதில்லை. அப்போ காட்டாதன, பெத்தத்தில் இருந்த காலத்து எனக்கு அறிவிக்காதனவாகிய திருவடி ஞானத்தை காட்டி. காட்டாதன எல்லாம், எல்லாம் வந்து முழுமையாய் அப்படின்னு. காட்டாதன எல்லாம் காட்டி, அப்புறம் கேளாதன எல்லாம் கேட்பித்து. இதுக்கு முன்னே பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கிட்ட போய் பாடம் கேட்டுக்கிறேன். அவங்க உலகியல் பாடம் சொன்னாங்க. அப்புறம் ஞான நூலை சில வாத்தியார்கள் போதக ஆசிரியர் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டேன். அவங்க ஞான நூல் பொருளை சொன்னாங்க. ஆனால் அனுபவமாகும்படியாய் சொல்லவில்லை.
அப்படி இருப்பவற்று நீ எனக்கு இப்பொழுது சொன்னாய். கேளாதன எல்லாம் கேட்பித்து. காட்டாதன கேளாதன என்று பன்மையில சொல்லி இருக்குது. காட்டாதது கேளாததுன்னு இருக்க வேண்டும். ஏனென்றா காட்டாதது சிவஞானம், அதே மாதிரி கேளாதது சிவஞானம். அதை பன்மையில சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சிவஞானமும் அதனால் விளையும் ஆனந்தமும். அதாவது ரொம்ப சுருக்கமாக சொன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையிலும் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி இதான் எனக்கு கிடைச்சது. அது எனக்கு முன்னமே அறிஞ்சது. இது அறியாதது எது? ஞானம். அப்போ நின்மல சொப்பனத்துக்கு மேலே நின்மல சூழ்ச்சிலையும் ஒன்றும் கிடையாது. நின்மல துரியம், நின்மல துரியாதியம், இந்த ரெண்டு எனக்கு காட்டினாய். அப்படி அந்த அவத்தை நிலையில பகுத்து சொல்றதுனால அது பன்மையில சொல்லப்பட்டது என்று அறிய வேண்டும். கேளாதனை எல்லாம் கேட்பது என்பது அதே ஞானத்தை தான். உபதேசிப்பது ஒன்று, கேட்பிப்பது ஒன்று, ரெண்டுமாக. அது காட்டுதல் என்பது அனுபவப்படுத்துதல் என்ற கருத்தில் வருது. காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னாடி வரும். சிவங்காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன்கருணை தேன் காட்டி ஆழ்த்தான் கொண்டாண்டவா பாடுதுமானாய் அளவன். காட்டாதனை எல்லாம் காட்டி கேளாதனை எல்லாம் கேட்பித்து. இந்த காட்டினதுனாலும் கேட்பித்ததுனாலும் என்ன வந்ததுன்னு கேட்டால், இனி எனக்கு பிறப்பில்லை அப்படிங்கிற நிலை வந்து, மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானி. இதை சுட்டறுத்தல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், காட்டாதனை எல்லாம் காட்டி கேளாதனை எல்லாம் கேட்பித்திருக்கு பாருங்க, அதான் சுட்டறுத்தல். இது ஒன்று தானுங்க சுட்டறுத்தல். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சொல்லி காட்டினேன், அது சுட்டறுத்தல். அது வைத்துக்கொள்ளலாம். இதை வைத்துக்கொண்டு அதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். ஒரு பாட்டுக்கு பெயரிடுற பொழுது ஒரு சிறந்த தொடர்னால பெயரிடுவார். அதுக்காக பாட்டு முழுவதும் அதுதான் சொல்ல முடியாது. அதுபோல் ஒரு பதிகத்துக்கு பெயரிடுகிற பொழுது அந்த பதிகத்திலே வருகின்ற சிறந்த பாடல் கருத்தை அந்த பதிகத்தின் கருத்தாக போட்டுருக்கணும். அந்த பதிகத்தின் கருத்து 10 பாடல்களும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தால் தப்பு இல்லை, இருக்கணும் அவசியம் இல்லை. 2 பாடலில் இருக்கலாம், ஒரு பாடலில் இருக்கலாம், ஒரு 3-4 பாடலில் இருக்கலாம். அந்த மாதிரி வந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். விச்சைதான். விச்சை என்பது வித்தை. இது ஒரு பெரிய வித்தையாக இருக்குது. மாய வித்தைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. விச்சைதான் இது ஒப்பதுண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கி அச்சந்தீர்த்து. அச்சம் என்பது பிறப்பு இறப்புக்களே வருகின்ற அச்சத்தை தீர்த்து ஆட்கொண்டான். அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து அகத்துள் புகுந்து ஆண்டான். அன்பு கூற அன்பு மிகும்படியாக ஆண்டான். அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி. அவன் யாரை எப்படி ஆட்கொள்ள வேணுமோ அந்த வடிவத்தில் வருவான். அவனுக்கு ஆண் என்று ஒரு வடிவம் கிடையாது, பெண் என்று ஒரு வடிவம் கிடையாது, அலி என்ற ஒரு வடிவம் கிடையாது. ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரடலாய் அந்தமாய் அப்பால் நின்ற, இவற்றையெல்லாம் கடந்து நின்ற செச்சை மாமலர் புரையும் மேனி எங்கள் சிவபெருமான். செச்சை மலர் வெற்றி மலர். வெற்றி மலருடைய நிற சிவப்பு. அந்த வெற்றி மலர் போல செந்நிறமுடைய சிவபெருமான். இங்கே ஆரடலாய் அவனுடைய திருமேனி நிறத்தை சொல்லுது. அந்தமாய் எல்லா தத்துவங்களுக்கும் கடைசியாய் நாதாந்தத்தை சொல்லுகிறது. அந்தமாய் தேவர்கோ அறியாத தேவதேவன். தேவர்களுக்கு தலைவனாயிருப்பார், அறியப்படாதவன். செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன். மூவர்க்கும் கோனாய் நின்ற மூவர் கோனாய். அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் செய்கின்ற முத்தொழில் செய்கின்ற கர்த்தாக்கள் வேறு, அவர்களுக்கும் முதல்வனாய் இருக்கின்ற பரசிவம் வேறு அப்படிங்கிறது இந்த பாட்டில் தெரிந்து கொள்ள வேண்டும். மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை. தாதைக்கு தாதை மூதாதை பாட்டன். மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை யாவர்கோன். யாவர்க்கும் கோன் என்பது யாவர்கோன் வந்தது, அங்கே கூ விரித்து கொள்ள வேண்டும். யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். அப்படி ஆண்டு கொண்டதுனாலே நான் அவனுக்கு அடிமையானேன். அவனுக்கு அடிமையான பிறகு இன்னொருவனுக்கு அடிமையாக முடியாது. அதான் சொல்கிறார். ஒருவனுக்கு தான் அடிமையாக இருக்கணுங்க. ஒரு மனுஷன் 4 பேருக்கு அடிமையாக இருக்க முடியுமா? அதை சொல்கிறார். யாமார்க்கும் குடியல்லோம். எனவே அவன் எனக்கு எஜமானனாக இருக்கிறான். ஆகினா நான் எதன் பொருட்டு அஞ்ச வேண்டியதில்லை. எனக்கு அஞ்சும்படியாக வருவனெல்லாம் அவன் தடுத்து விடுவான். அதனால யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். குடி என்பது அடிமை என்றார். நாம் யாருக்கும் அடிமை ஆவதில்லை அப்படிங்கிறது. யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. இந்த பாட்டில் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோன் பாட்டு அப்பர் சுவாமிகளை கொண்டு சொல்லுவாங்க. அது வேற சமாச்சாரம், இது வேற சமாச்சாரம். அங்கே அங்கேயும் இதே கருத்து தான். சிவபெருமானுடைய சேவடி குறுகினோம். ஆகினாலே நாம் யாருக்கும் அடிமை இல்லை. பல்லவ மன்னனுக்கு நான் இப்பொழுது அடிமையானவன் இல்லை. அவன் கூப்பிட்றான், நீ வரணும், வராவிட்டா நீ செத்து போக, உன்னை கொண்டு போடுவான் அப்படின்னா அதுக்கு நான் பயப்படலை. இந்த கருத்தில் அங்கே போகிறது. நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்
இங்கே அவன் ஆண்டு கொண்டான், எனவே அவன் எனக்கு எஜமானன், நான் அவனுக்கு அடிமை. நான் அவனுக்கு அடிமையான பிறகு இன்னொருவனுக்கு நான் அடிமை போக முடியாது. அப்படிங்கிறதுனால யாது நாம் ஆர்க்கும் குடியல்லோம் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிறத நம்ம நினைவு வைத்துக் கொள்ள வேணும். அதுவும் இதே போல தொடர் தான். ஆனால் இந்த கருத்து இல்லை, அது வேற. மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. இந்த பாட்டை பார்த்தா இந்த பாட்டு வேற எங்கேயோ இருக்க வேண்டிய பாட்டு மாதிரி தெரியுது. எங்கே நீராடல் சொல்லுகின்ற பாட்டு மாதிரி, அது திருவம்பாவையில் இருக்கிற பாட்டு மாதிரி இருக்கணும் போல தோணுது. ஆனால் இங்கே ஆடுதல் குடைந்தாடுதல் என்பது சிவானந்தத்திலே துளைந்து ஆடுதல் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதனால் நீராடுதல் என்று இங்கே அர்த்தம் பண்ணால் பாட்டு இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடும். பாருங்க, அவன் அடியார் அடியாரோடும் கூடி, அவங்க அடியார் என்ன பண்ணுவாங்க? சிவானந்தத்தில் திளைப்பார்கள். அவர்களோடு கூடினா நாமும் சிவானந்தத்தில் திளைத்து இருக்க வேண்டியிருக்கும் என்று அர்த்தம். மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே.